திருமதி ராஜேஸ்வரி குமாரி ரோஷனாரா பேகம் பெண்கள் பாடம் இவர்கள் கூட குறைவில எழுதணும். அப்புறம் ஆங்கில பட்டம் பெற்றவர்கள் அது பட்டியல். அப்புறம் ஊரும் பேரு கொண்டார் ஒரு பெரிய பட்டியல். அப்புறம் அகர வரிசையில் அவரவர் பேர். இதை நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, அடுத்த ஆண்டுல திரைப்பட பாடலாட்சி சங்கம் தொடக்க விழா நடத்துற போது நீங்களாகவே ஒரு நாட்காட்டி புத்தகத்தை டைரியை உருவாக்கலாம். இப்போ இருக்கிற கவிதைகள் பேரெல்லாம் தொகுக்கலாம். பழைய கவிதையுடைய சிறந்த கவிதைகள் எல்லாம் இடம்பெற செய்யலாம். அவருடைய பிறந்த நாளை குறிக்கலாம். இவற்றெல்லாம் செய்து வெளியிடுவீர்களானால் என்ன தொடர்ந்து இந்த சங்கத்திற்கான பணிகள் காத்திருக்கின்றன. என்ன நல்ல பாடல்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை ஊடகங்கள் வாயிலாக விமர்சகர்கள் வாயிலாக பெற வேண்டும். நான் சொல்லுவதற்கு பெரும்பாலும் திரைப்படங்களில் நல்ல பாடல்கள் வருவதில்லை. கொசு தோப்பில் 2 குயில்கள் இருப்பது போல செம்மையும் நல்ல பாடல்கள் வந்துவிடும். இடையில் ஒரு சிறு நிகழ்ச்சி சிறப்பு செய்தல் அல்போனியா தொழிலதிபர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு கவிஞர் சொக்கோ அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்து தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி ஜாக்குவா தங்கம் ஐயா. அடுத்ததாக ஆரணி சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் நம்முடைய மன்றத்தினுடைய முன்னாள் தேர்தல் பாபு மோதிவேல் அவர்களுக்கு அடுத்த நிகழ்ச்சி விருது வழங்குகிற நிகழ்ச்சி. சங்கத்துல இருக்கிற ஒரு 3000 பேர் இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்காக போய் கேட்ட மறு பேச்சு இல்லாம உடனே கையெழுத்து போட்ட அந்த ஐயா ஒரு நிமிஷம் விடாமல் கைத்தட்டி ஐயா புகழை கடவுளுக்கு நீங்க கொண்டு வரணும். இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன். வாழ்க்கை எனக்கு வயதில்லை. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிற நாடு முன்னேறும். இவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்த தமிழ்நாடு சிறப்பாக வரும் என்பதை சத்தியமாக அறிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வேப்பங்குச்சியோடு பல்லை துலக்கிக் கொண்டு ஒரு வயலை சுற்றி வருவது போல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அந்த வளாகத்தை காலை நேரத்தில் அப்படி சுற்றி வருவார். ஒரு விவசாயியை போல இந்த நிறுவனத்தை கட்டி காப்பாற்றி வளர்த்தவர் அவர். அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்க தமிழ் சமூகத்திற்கும் உழைப்பதற்காக இத்தனை கவிஞர்கள் வருகிறார்கள் என்பதை நாங்கள் இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வாழ்த்துறை நிகழ்ச்சி. முதலில் மருத்துவர் வி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் ஒரே ஒரு நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார். இந்த விழா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி கொண்டிருப்பதன் உள்நோக்கம், அந்த திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்கள் எது என்று தெரியும். திருவிழா என்பது நாம் அனைவரும் விடாது இருப்பதற்காகத்தான் இதை கொண்டாடப்படுகின்ற விழாவாக நான் பார்க்கின்றேன். டாக்டர் பாரிவேந்தர் என்ற நண்பர், 50 வருடத்து நண்பர், 50 வருடத்திற்கு முன்பு பார்த்த பாரிவேந்தர் அதே வயதில் இருப்பது போன்று தோன்றுவதற்கு காரணம், அவர் தான் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ வைப்பதால் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. நான் சில ஒரே நிமிடம் அடுத்து இயக்குனர் பிரவீன். தமிழுக்கு அவ்வளவு தந்திருக்கிறார் அவர். அவர் வந்தாலே அது ஒரு சொர்க்கத்தின் திறப்பு விழா. புதுச்சோலைக்கு வசந்த விழா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பழகியவர்கள் அவர்களை வழிபடுவார்களே தவிர, அவர்களுக்கு வணங்கி நிற்பார்களே தவிர, அவர்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு யாரும் தயங்குவார், மறுத்து சொல்வதற்கு தயங்குவார். ஆனால் புலவர் அப்படி அல்ல. மறுத்து சொல்லி பெயர் பெற்றவர் புலவர், எடுத்து சொல்லி பெயர் பெற்றவர் புலவர். புலவர் புலவித்தனையா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தம்பிகள் ஒரு புதிய போர்ப்பரணியை போல இதை அமைத்திருக்கிறார்கள். ஈரோட்டையும் பிடிக்கும், ஈரோட்டு தமிழர்களையும் பிடிக்கும். தம்பி வேதா அவர்களே, என்னுடைய மகன் யுகபாரதி அவர்களே,
கோட்டை குமார் அவர்களே, நான் கோட்டையிலே இருந்திருக்கிறேன். அப்போது குமாராக இருந்தேன். நான் ஒரு கோட்டை குமார். என்னுடைய அருமை சகோதரர் அன்புக்கு நான் அடிமை சொன்ன அவருடைய அன்புக்கும் நான் அடிமையாக இருக்கிற நண்பர் சகோதரர் முத்துலிங்கம் அவர்களே. கவிஞர் தமிழமுதன் ஐயா அவர்கள். கண்ணதாசன் விருதை அளிக்கிறோம். அவரை பற்றி ஒரு தகுதி உரை. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் தஞ்சையை பிறப்பிடமாக கொண்ட நேர்மை திறமை மிக்க கவிதை பெருமகன் கவிஞர் யுகபாரதி அவர்கள். எழுத்தாளர் வலம்புரி சாதனையாளர் விருதை தந்து பெருமை பெறுகிறோம். வழங்கப்படுகிறது. பாரிவேந்தரோடு சேர்ந்து 1966 ஆண்டு ஒரு நாத்திகன் எந்த வாயிலாக வந்தேன் என்று கேட்டால் குடியிருந்த கோயில் வழியாக நான் வந்தேன். ஒரு நாத்திகன் நான் யார் என்கிற பாடல் மூலமாக என்னுடைய பாரிவேந்தரை சேர்ந்தேன். அவருடைய 22 ஆண்டுகள் நிழல் போல நெருக்கமாக, ஒரு நேரம் எதிர்த்து, மறுநேரம் இணைந்து, ஒரு நேரம் சண்டை போட்டு, ஒரு நேரம் சமாதானமாகி அவருடைய 22 ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன். அது பெருமைக்குரிய காலம். பேரவையிலே நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னால் இருந்த அரசர்கள் எல்லாம், மன்னர்கள் எல்லாம் புலவர்களுக்கு வெண்சாமரம் வீசி இருக்கிறார்களா என்று நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி கேட்டார். இந்த வெட்டுக்கு பாட்டு எழுதுவதை பற்றி மேத்தா சொன்னார். எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை. வெட்டு சாத பாப்பிலா அதோ வேக ஊர்வலம் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தேடவில்லை என்பதெல்லாம் விட்டுக்கு எழுதிய பாட்டு, விட்டுக்கு எழுதிய பாட்டு. அடுத்து கவிஞர் நாராயணன் அவர்களை சிறப்பு செய்வார். செய்தியெல்லாம் தந்து பேசி அமர்ந்திருக்கின்ற பெரியவர் புரோகிதன் அவர்களே, மரியாதைக்குரிய முத்துலிங்கம் அவர்களே, மேத்தா அவர்களே, தமிழன்பன் அவர்களே, பி சசி அவர்களே, இளமாறன் அவர்களே, கோட்டை குமார் அவர்களே, விருது பெற்று அந்த தகுதியான விருதுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இன்றைக்கு விருதை பெற்றிருக்கிற இளந்தேவன் அவர்களே, புலமைப்பித்தன் அவர்களே, யுகபாரதி அவர்களே, இந்த சங்கத்தினுடைய விழாவில் மிகச்சிறந்த பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து இந்த உறுப்பினரோடு சேர்ந்து இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கிற ஏனைய சகோதர சகோதரிகளே, சில பேருக்கு சில ராசி உண்டு. என்ன ராசின்னா, இன்னைக்கு ஆக்சுவலா நான் வரும்பொழுது ஒரு மணி தான் இங்க இருக்க போற நேரம், 1 மணி நேரம். அதற்கான என்னுடைய கால அட்டவணை அமைத்துக் கொண்டு நான் வந்தேன். ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்கு மேல் மிஞ்சியது அல்லது மிஞ்சியது ஒன்றும் பிரச்சனை அல்ல. அரங்கத்தில் இப்பொழுது பாதிதான் இருக்கிறது. அதுதான் என்னுடைய ராசி. இருந்தாலும் கூட
இருக்கிறதை பற்றி எனக்கு அதிகமாக அக்கறை இல்லை. ஆனால் என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் இந்த ஒரு மணி நேரம் இருக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் இருந்து மாறி ஏறத்தாழ 3.25 மணி நேரம் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.